பெண்களுக்கு மட்டும்தான் இந்த டிராஃபிக் போலீஸாக இருக்கட்டும், எந்த போலீஸாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு கன்செஷன் கிடைக்கும். ஆம்பளைங்க பசங்கன்னு தெரிஞ்சிச்சு ஏம்மா இந்த நெகில விற்கிற சம்பவமே இருக்காது. நம்ம போய் நின்றோன்னே அவன் சாவியை பிடுங்கிறது தான் மொதல் வேலை. அடுத்த வேலை நம்ம மூஞ்சியை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு வெறி வரும் போல். அடுத்த நிமிஷம் அவன் ஃபோட்டோ இருக்கான்னு கேட்பான். இருக்குது சார் சொல்லலாம். லைசன்ஸ் இருக்கா? இருக்குது. ஆர்சி புக்கு இருக்குது. காத்திருக்கா வண்டியில் இருக்குது. சீட்டியை தூக்கிட்டுருக்கு சார், அது நான் என்ன சார் இப்படின்னு எல்லா கேள்விகளும் கேட்டு நம்மளை இருக்கிற டென்ஷன்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் கடைசியில் அவன் ஃபைனை கட்டு அப்படின்னு சொல்லுவான். சார் எல்லாம் தான் இருக்குதே அப்படின்னு. இருந்தாலும் ஃபைனை கட்டு, ஏன்னா அவனுக்கு நம்மளை பார்த்தா ஃபைனை கட்டணும். இல்லை சார் ஃபைன் கட்டலாம். சரி அப்போ ஒரு 100-200 கொடுத்துட்டு போன்னு சொல்லுவான். இந்த மாதிரி பசங்களுக்கு நெகிழ விற்கிற சம்பவமே நடக்க மாட்டேங்குது. அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும் அந்த டிராஃபிக் போலீஸோ இல்லை எந்த போலீஸாக இருந்தாலும் அத்தனை கனிவாகவும் எல்லா இடத்துலையும் பேசுகிறீங்க. நாங்களும் மனுஷங்க தானே. எங்ககிட்டையும் கொஞ்சம் கனிவாக பேசுனா என்ன இருக்கும்? நாங்களும் சில இடத்துல சொல்லுவோம்ல, எங்களையும் போலீஸ் வந்து மனசாவில் நெகிழ வச்சுட்டாங்க அப்படின்னு. நடக்க மாட்டேங்குது.